சத்தியமா எனக்குமே ஒண்ணும் புரியல. நம்ம அண்ணன் என்ன சொன்னார் அப்படின்னு. நாளைக்கு நிர்வாகம் போடுறது முதல் வேலையா அவர்கிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்றத கேட்டு அடுத்த வர வீடியோல கரெக்டா பதிவு பண்ணிடுறேன். அப்படியே நம்ம பாடி வெயிட் கதைக்கு வருவோம். வணக்கம் மக்களே, இது நாள் 35 ஆஃப் 61 to 65 பாடி வெயிட். வர உடம்பு ரொம்ப சோம்பேறியா போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு சோம்பேறியா போயிட்டு இருக்குன்னா, வீடியோ எல்லாம் கரெக்டா எடிட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா வாய்ஸ் ஓவர் மட்டும் நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே தள்ளி தள்ளி போட்டுறேன். இதனால வீடியோ ஏன் சரியா வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எல்லாம் கேட்கல. 2 பேர் தான் கேட்டாங்க. அடடா நம்ம வீடியோ போடாதது 2 பேர் ஞாபகம் வச்சு கேக்குறாங்களே அப்படின்னு மாதிரி சந்தோஷத்தோட இனிமேல் வீடியோ கரெக்டா வந்துடும் சொல்லிட்டு நம்ம ஸ்டைல அவங்களுக்கும் பட்டர் பிஸ்கெட் கொடுத்துறேன். இந்த புஷ் புல் லெக் ஸ்பிளிட் மாறினதுல இருந்து அப்பப்போ போடுற ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் சாட்டிஸ்பாக்சனா இருக்குது. ஆனா சம்டைம்ஸ் மட்டும் சாட்டிஸ்பாக்சனா இருக்க மாட்டேங்குது. அது என்ன கதைன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஃபிகர் அவுட் பண்ண முடியல. சரி, இது உடனே ஃபிகர் அவுட் பண்ணி ஆகணும். எதனால ஒர்க் அவுட்லாம் அப்பப்போ சாட்டிஸ்பாக்சன் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி மூளையை குறைஞ்சு ரொம்ப நேரம் யோசிச்சா அது கடைசியா வந்து நிக்கிற காரணம் நீ சோம்பேறியா இருக்கிறனால தான் அப்படின்ற மாதிரி வந்து தோணிச்சு. இதுக்கு எதுக்கு நம்ம ஃபிகர் அவுட் பண்ணோம், நம்ம மேல பழி வருதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டேன். அப்படியே என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் போட்டேன்னு சொல்லிட்டு கேப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். வழக்கமா 2 பேர் சேவ் பண்ணுவீங்க, கூட ஒரு 3-4 பேர் சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால மறக்காம சேவ் பண்ணிருங்க. ஜிம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழியில வழக்கமா வாங்குற உயிர் தியாகம் பண்ண சிக்கனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து மதிய உணவுக்கு சிக்கனை வச்சு சாப்பிட்டு நிர்வாகத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி குளுக்கோஸ் ஷேக் ஒன்று ரெடி பண்ணிட்டு கையோட ஃபிஷ் ஆயில் ஒன்று வாயில போட்டுக்கிட்டு நிர்வாகத்துக்கு கிளம்பிட்டேன். நிர்வாகம் வந்து சேர்ந்ததும் இருக்கிற வேலையை பார்த்துட்டு இரவு உணவுக்கு நம்ம இருவட்டியில உட்காந்து ஐபிஎல் வேற வந்திருக்கு. அதனால மேட்ச் பார்த்துட்டு சாப்பிட்டேன். அப்படியே நம்ம நிர்வாக அண்ணனுக்கு பிறந்த நாள் கொண்டாடும் விழா, அந்த விழாவை சிறப்பித்துட்டு வீட்டுக்கு கிளம்புறப்போ சூப்பர் மார்க்கெட் போய் ஒன்னு வாங்கணும்னு நினைச்சுதான் உள்ள போனேன். ஆனா உள்ள போனதும் அங்க இங்க சுத்தி பார்த்துட்டு என்ன வாங்கணும்னு கூட தெரியாம வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால இன்னைக்கு அவ்வளவுதான் மக்களே. அடுத்த வீடியோல சந்திப்போம். கதையில கரெக்டா இருப்போம். பாய் பாய்.